அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. எந்த துறை வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் புதிய நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையானது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே கொடுக்கல, எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ 2025 முதல் அரசு வேலையாக வெளிவந்திருப்பது பெரும் நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குது மக்களே. ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக எவ்வளவு வேகன்சி டோட்டலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருந்தா, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருந்தா இந்த வேலையை அப்ளை பண்ண முடியும், ஸோ யார் யாருக்கு எந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும், எந்த வயசில் இருந்து மினிமம் எந்த வயசில் இருக்கணும், மேக்ஸிமம் என்ன வயசில் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க, இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பானது இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு சம்பளம், ஓகேங்களா, இதற்கான சம்பள விவரங்கள் எப்படி இருக்க போகுது, சம்பளம் எப்படி கொடுப்பாங்க, ஸோ எவ்வளவு சம்பளம் ஸ்டார்டிங்காக இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், அதற்கான அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, ஏதாவது எக்ஸாமுக்கு என்ன இருக்குதா, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், ஓகேங்களா, மறக்காமல் லைக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வேலைக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, இந்த வேலை வாய்ப்போட அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், wcd.nic.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, அங்கன்வாடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா, அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் அஃபிஷியலாகவே நமக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான், ஓகேங்களா. ஸோ இந்த வேலையானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து தான் அஃபிஷியலாகவே நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட நமக்கு வந்து அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 20-25 நாளுக்குள்ளே இந்த வேலையானது ஈஸியாகவே வாங்கிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக எவ்வளவு வேக்கன்சிஸ், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க 40,000 ப்ளஸ் வேக்கன்சி, ஓகேங்களா. 40,000த்துக்கும் மேலே வேக்கன்சி வந்து 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து வந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அதிகமான வேக்கன்சியை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்குன்னு அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையானது ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை 2 ஆப்ஷனுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலான்றதுக்காக எல்லாருமே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட வேண்டாம். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆஃப்லைனில் பண்ணும்போது வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறத மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பிடுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால் என்னோட சஜஷன் படி எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. அது என்ன டேட்டுன்றது தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா.
ஸோ அடுத்ததாக அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டும் எண்டு டேட்டும் தெளிவாக வந்து இருந்தால் தான் நம்ம எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதியில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு மேலே இதற்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட்டாகவும் கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டம் வரையும் என்னென்ன வேகன்சி இருக்குன்றதை அடுத்தது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்ன வேகன்சிக்கு என்ன போஸ்டிங்க்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது அங்கன்வாடி ஒர்க்கர் ஓகேங்களா, இந்த வேலைக்கு வந்திருக்குது. அடுத்தது அங்கன்வாடி டீச்சருக்கு, அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஒர்க்கர் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு 4 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு பக்கத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, எந்த அங்கன்வாடியை சத்துணவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்காக தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து முழுக்க ஒரு ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு கிடையாதுங்க, ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால ஒரு பெண்கள் மட்டும் ஓகேங்களா, பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆண்களும் அப்ளை பண்ணலாம், ஆனால் பெண்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பில் அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்கறதுனால இதில் பெண்கள் அதிகப்படியாக நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக ரெக்ரூட்மெண்ட் வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதற்கான சம்பளம் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கான சம்பளம் ஓகேங்களா, இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் ஸ்டார்டிங் சேலரி ஒரு 6000லேருந்து 8000க்குள்ளே தான் இதற்கான சம்பளம் வந்து ஸ்டார்டிங் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ கம்மியான சேலரி அப்படின்னு இதுவே ஏன்னா வந்து வேலைன்றது அதிகமாக இருக்காதுங்க, அதனால தான் இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. வேலைன்றது அதிகமாக இருக்காது, காலையிலேருந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னாக்க ஒரு 2 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும். ஸோ ஈஸியாகவே வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து தான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா, இந்த அஃபிஷியல் வெப்சைட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னா wcd.nic.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் அஃபிஷியலாகவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வரை எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் ஓகேங்களா, ஸோ அதுக்கு 4000 வேகன்சி, பீகார் 3500, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட் வரை கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடுக்கு 1500+ வேகன்சி நமக்கு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதில் எப்படி அப்ளை பண்ணணும் என்ன தகவல்ன்றதை இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாருமே போத் ஆஃப் ஃபீமேல் அண்ட் எல்லா ஆண்கள் பெண்கள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 18 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னோட சஜஷன் படி கேட்டிங்கன்னாக்க நீங்கள் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மினிமம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஹை குவாலிஃபிகேஷனுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் பர்டிகுலராக அந்த ஸ்டேட்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லோக்கல் லாங்குவேஜ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, சர்டிஃபிகேட்ஸு, கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சிக்னேச்சர், இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து பிப்ரவரி 25க்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த முக்கியமான அப்டேட்டில் அரசு வேலை சந்திக்கலாம். தேங்க்யூ.